ஹலோ ஹலோ வணக்கம் 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 மக்களே, வெல்கம் டு டெல்லுலு vlogs in மணாலியில் என்ன பண்ண வந்திருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி நேற்று வந்து நம்ம கொச்சியிலேருந்து கிளம்பி டெல்லியிலேருந்து நான் வந்து பஸ்ஸில் எல்லாம் ஏறி மணாலிக்கு வரேன் அப்படின்னு சொன்ன போதே நான் வந்து உங்கள்கிட்ட உண்மையே சொல்லியிருந்துருக்கணும் நம்ம எங்கே போகிறேன் அப்படின்றது. ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட இருந்து உண்மையை மறைச்சிட்டேன். சரி, இப்போ நான் உண்மையை சொல்கிறேன், நீங்கள் யாரும் என்னை வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, ஓகே? திட்டக்கூடாது கமெண்ட்ஸில் வந்து, ஓகே? கழுவி ஊற்றக்கூடாது கமெண்ட்ஸில் வந்து, ஓகே? உண்மையை சொன்னால் கொஞ்சம் கசக்கதா பிரதர் செய்யும், பட் இருந்தாலும் நான் உண்மையை சொல்கிறேன். என்னோட தங்கச்சி ஹஸ்பண்டும் டெல்மியும் மனுவும் எங்கள் அப்பாவும் அம்மாவும் ஒரு டேபிள் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஓகே? பேசிட்டு இருந்த போது இந்த மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வந்துருச்சு. மனு வந்து ட்ரைனிங்காக நெதர்லாண்டு போகிறாங்க, அதனால பாஸ்போர்ட் வந்து கொஞ்சம் கையில் இருக்காது, அதனால வந்து இந்தியாவில் இருக்கிற ஏதாச்சும் இடத்துக்கு போகலாம் அப்படின்ற ஒரு டாக் வந்துருச்சு. வந்து விசா ப்ராசஸ்க்காக பாஸ்போர்ட் கையில் இல்லை, ஸோ அதனால வந்து நம்ம இந்தியாவில் இருக்கிற எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்துருச்சு. இமீடியட்டாக என் தங்கச்சி சொன்னா எனக்கு வந்து நார்த் போகணும், எனக்கு வந்து நார்த் ரொம்ப பிடிச்ச இடம், நம்ம நார்த் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. என் தங்கச்சி அந்த ரூமில் இருந்து எட்டி பார்க்குறா. சரி, ஓகே, நம்ம நார்த் போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைக்கோடு தானே பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்தது. ஸோ அவங்க சும்மா பேசிகிட்டு இருந்தபோது நான் சொன்னேன், நார்த்தா, நானும் வரேன் அப்படின்னு சொன்ன போது என்னை எல்லாருமே வந்து கொஞ்சம் லைட்டாக முறைச்சி பார்த்தாங்க. ஏன்டா நம்மளை வந்து எல்லாருமே முறைச்சி பார்க்குறாங்க, எதுக்குடா நம்மளை வந்து எல்லாருமே முறைச்சி பார்க்குறாங்க அப்படின்றது எனக்கு புரியல. செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. என்னை வந்து எப்பா கூப்பிட்டு கேட்டாங்க, நீ எதுக்கு போற? நான் அவங்களுக்கு தொடர்ந்து போகிறப்பா அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க ஹனிமூன் போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசிச்சேன், இல்லை அவங்க ஹனிமூன் போகிறாங்க, அப்போ நம்ம எதுக்கு பின்னாடி போய் சுற்றணும் அப்படின்னு நானே யோசித்தேன். அதுக்கப்புறம் நானே வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டேன், இது பாருங்கள், நான் வந்து நீங்கள் ஹனிமூன் போகிறீங்க, அதனால நான் உங்கள் கூட வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு கொஞ்சம் மூஞ்சி இப்படி வச்சு சொன்னேன்னா இம்மிடியேட்டாக வந்து அதெல்லாம் இல்லை, நீயும் வா, நம்ம அந்த மாதிரி பழைய காலம் மாதிரியெல்லாம் கிடையாது, ப்ளஸ் வந்து நீ வரதில் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து எங்களை தொல்லை பண்ண போகிறதெல்லாம் கிடையாதுல்ல, ஸோ நீ உன் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிக்கோ, நாங்கள் எங்கள் பாட்டுக்கு நாங்களும் என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என் தங்கச்சி சொன்னேன். நீ சொன்ன மட்டும் நான் வர முடியாது, மனுவுக்கும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுல்ல. பார்த்தா 2 பேரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க, உண்மையில ஃபோர்ஸ் பண்ணாங்க. நான் சும்மாலாம் வரல, என்னை ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. எங்கிட்ட எவிடன்ஸ் இருக்குது, வாட்ஸ்அப்பில் சேட் இருக்குது, அது கூட வேணாலும் உங்களை நான் காமிக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீயும் வா அப்படின்னு சொன்னதுனால நானும் வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி நானும் ரெடி ஆகிட்டேன். ஆனால் ஆல்ரெடி, அதாவது ஏற்கனவே அவங்க டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க அப்படின்றதுனாலையும், அவங்க விசா ப்ராசஸ்க்காக சென்னையில் இருந்தாங்க அப்படின்றதுனாலையும், அவங்க சென்னையிலேருந்து தான் டெல்லி வந்தாங்க. எனக்கு ஏற்கனவே டிக்கெட்ஸ் புக் பண்ணலைன்றதுனாலையும், நான் கொச்சியில் இருந்தேன்றதுனாலையும், நான் கொச்சியிலேருந்து தான் டெல்லி வந்தேன். இப்போ கதை புரிஞ்சுது உங்களுக்கு? இந்த உண்மையை வந்து நான் எப்போ சொல்லியிருந்துருக்கணும்? நேற்று சொல்லியிருந்துருக்கணும். நேற்று நான் சொல்லலை. அந்த ஹரிபரியில் வந்து அந்த கஷ்டப்பட்டு நம்ம வந்து இந்த வளைஞ்சு என் தங்கச்சிக்கு வேறு அட்வென்ச்சரஸாக பண்ணணும்னு இருந்ததா, நிறைய காம்ப்ளிகேஷன். ஏன்னா அவ்வளோ நேரம் நம்ம ட்ராவல் பண்ணுறது ஆன் ரோடு கொஞ்சம் கஷ்டம்னாலும், பட் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போயிடுச்சு, நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நீங்களும் வந்து மணாலி வர மாதிரி இருந்தால் டெல்லி வரைக்கும் ஃப்ளைட்டில் வந்துட்டு டெல்லியிலேருந்து பஸ்ஸில் வருதுதா பெட்டரான ஆப்ஷன். ட்ரெயின் இங்கே இருக்கான்னு எனக்கு தெரில, நான் அதை பற்றி விசாரிக்கல. ஏர்போர்ட் இருக்குது, குழு மணாலியில் ஒரு ஏர்போர்ட் இருக்குது, பட் நம்ம விசாரித்து பார்த்த போது என்ன புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து அந்த ஏர்போர்ட்டில் வந்து லிமிட்டட் ஃப்ளைட்ஸ் போல், நம்ம பார்த்த டேட்ஸில் வந்து நமக்கு ஃப்ளைட்ஸ் அவைலபிள் இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. அப்புறம் வெதர் பிரச்சனை இருக்கிறதுனால எனி டைம் வந்து வேணாம் அப்படி இப்படியெல்லாம் இருக்கும், அதனால நம்மளுக்கு டெல்லி வரைக்கும் இல்லை சண்டிகட் வரைக்கும் வரதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இன்னும் கம்ஃபர்டபுள் வந்து டெல்லின்றதுனால, நம்மளுக்கு கொச்சியிலேருந்தும் அவங்களுக்கு சென்னையிலேருந்தும் ஈஸியான ஆப்ஷன் டெல்லின்றதுனால நாங்கள் வந்து இப்படி பண்ணிட்டோம், ஓகே? ஸோ நாங்கள் வந்துட்டு டக்குன்னு குளிச்சு ஃப்ரெஷ் ஆகி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டோம், பூரி எக்கெல்லாம் சாப்பிட்டோம், நல்லா இருந்தது. இது வந்து கேரளா பீப்புள் ரன் பண்ணுற இடம், மலையாளிஸ் அவங்க வந்து நல்லா இருக்குது. எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களை நான் வெளியே காமிக்கிறேன். நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? மணாலின்னா வந்துட்டு ஃபுல் ஸ்னோவில் ஆடு வைப்பாரு நான் ஒரு ஆட்டம் அப்படின்னு நினச்சி வந்தேன். பட் இங்கே வந்த பிறகுதான் வந்து பாருங்கள், வெயிலுக்கு என்ன குறையா இருக்குது. ஸ்னோ பார்க்க வந்த நான் என்ன பார்த்தேன்னு பாருங்கள், என் கையை மட்டும் பாருங்கள், இந்த இங்கே தெரியுதா ஸ்னோ? எஸ், இங்கே ஃபயர் போட்டுக்கலாம் மக்களே. இந்த இடத்துல வந்து ஃபயர் பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கிளைமேட் வேணும், அப்போ தான் நம்மளால் வந்து பண்ண முடியும். இப்படி ஒரு ஸ்பேஸ் எங்களுக்கு இருக்குது.
இங்கே வேற யாருமே இல்லை, நான், என் தங்கச்சி, அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட், மனு, டெல்மி அண்ட் ஜெல்னா, only 3 people. என்ன நம்மளுக்கு மட்டும் ஹனிமூனுக்கு ஹஸ்பண்ட் உள்ள, அதே மாதிரி பாய் ஃப்ரெண்ட் உள்ள. நானே வந்து ஓசியில் ஏறி வந்திருக்கேன், யாரும் இல்லை. என் தங்கச்சி போன ஹனிமூனுக்கு சைட் கேப்பில் நானும் ஏறி வந்துட்டேன். இங்கே பாருங்க, இதுதான் என் ரூம்ல இருந்து இருக்கிற வியூ. ஸ்னோ தெரியுது, ஹாய் ஸ்னோ. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம் தெரியுமா? ட்ரெக்கிங் போக போகிறோம். அவங்க 2 பேரும் கீழே ரெடி ஆகிட்டு வருவாங்க, அதுக்குள்ளே நம்ம வெளியே போகலாம். பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எனக்கு உள்ள பேசவே ரொம்ப சைலன்ஸாக இருக்கா. என் தங்கச்சி வேறு ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்களா, பெருசாக பேசவே மாட்டா. அவளுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு மேலே இங்கேயே தங்குறேன் அப்படின்றா. ஆனால் என்னால் வந்து பேசாமல் இருக்க முடியல. கொஞ்சம் வெளியே போயிட்டு நான் சத்தமாக பேசணும்னு ஃபீல் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து சர்வரி மாதா மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் வந்து நம்ம போகிறோம். ட்ரெக்கிங் பண்ணி தான் போனோமா, ஏன்னா மலை ஏறி தான் போனோம். வா, இதுதான் நாங்கள் தங்குற காட்டேஜ். இங்கேருந்து நம்ம நடந்து ட்ரெக்கிங் போக போகிறோம். இதோ இப்படி தான் நம்ம போயிட்டுருக்க. என்னது? வாவ், ஸ்ட்ராபெரி. ஸ்ட்ராபெரி இது சாப்பிடலாமா? இது കഴിക്കാമോ? சாப்பிடலாம். 2 ஸ்டெப் தான் வச்சு அதுக்குள்ள நான் டயர்ட் ஆயிட்டேன். ஆப்பிள் பாத்தீங்களா? இங்க பின்னாடி வந்து ஒரு ரொமான்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன பண்றது, அவங்க ஹனிமூனுக்கு நம்ம தான் வந்திருக்கோம், அதனால நம்மளால ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படி பின்னாடி எல்லாம் ஒரே கிரீனரியா இருக்கு மக்களே. நீங்க வாங்க மணாலி வந்துட்டு இந்த இடத்துல ட்ரெக்கிங் வாங்க, ஷுரு வில்லேஜ் வாங்க. இங்க ட்ரெக்கிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்னு ஆசை இருந்தா வாங்க. ஓ, உளுந்த ஒண்ணு காமிக்கிறேன். ஆப்பிள். எனக்கு தனியாவே நடக்க தெரியல, அது வேற நான் ட்ரைபோர்ட் பிடிச்சி நடக்கிறது இன்னும் காமெடியா தான் இருக்கு. எங்க ஏறி போறாங்க? பின்னாடி மலை பாருங்க. ஓ மை குட் லார்ட். இல்லைங்கடா, நானும் வர. சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பேக் பண்ண தெரியுமா? ஒரு ட்ரிப்பு போகும்போது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்னோட ஃபேமிலியில வந்து தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான். என் தங்கச்சியெல்லாம் எதுவுமே எடுத்து வரலையா, சும்மா ஒரு ஹேண்ட்பேக் மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கா. எப்பா, இதுக்குள்ள இருந்து என்ன யாராச்சும் கடத்திட்டு போனா கூட யாருக்குமே தெரியாது. என்னை தேடுறாங்கன்னு பாரு. ஹனிமூன் போறது ஓகே, ஆனா பின்னாடி ஒரு ஆள் இருக்கா இல்லையானா கொஞ்சம் தேடலாம்ல. இப்படியாடா யாராச்சும் ஹனிமூன் வருவாங்க? மாடுக்க குதிரைக்கான்னு எனக்கு தெரியல. இப்போ மாடு இருக்கு. நீ எல்லாம் எப்படிப்பா டெய்லி வந்து உங்க வீட்டுக்கு இங்க மேல வரைக்கும் ஏறி வர? எப்படி கஷ்டம்ல? இப்படி ஒரு ஹனிமூன் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். 400 years வந்து பழக்கம் இருக்கிற வீடு நீங்க பாத்திருக்கீங்களா இல்லன்னு உங்களை நான் காமிக்க போறேன். ஏய், கொஞ்சம் தட்டனா கீழே விழுந்துரும், அப்படிதான் இருக்கு. இங்க வண்டி எல்லாம் வருமா? எதுக்கு நம்ம நடந்து வந்த பாவீங்களா? வண்டி வந்துமாடா, இந்த ரோடு இருந்துமாடா, இந்த மலை ஏற வச்ச மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. இவங்க எல்லாம் லஞ்சு சாப்பிட்டாங்க, என்கிட்ட லஞ்சு சாப்பிட சொன்னாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? தேவையில்லை, வெயிட் லாஸ் பண்ணதான் போறேன், அதனால ஃபுட்டு தேவையில்லை அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அப்படாம போனா ட்ரெக்கிங் முடிச்சு நீ பறிப்பாயிடும் அப்படின்னு. மற்றவங்க எங்கிட்ட ஏதாச்சும் சொன்னாலும் லிசன் பண்ற ஆள் கிடையாது நான். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். அங்க ஒரே ரொமான்ஸ் தான். அங்க வந்து இப்போரெல்லாம் மலை ஏறி குதிச்சு பறிச்சு ஒரே ரொமான்ஸ் தான். அடா பாவீங்களா. சச் ஸ்வீட் ஹார்ட் ஹீ இஸ். வைஃபுக்கு மட்டும் கொடுத்தா பத்தாது. என் ஃப்ரெண்டு என்கிட்ட ரீசென்ட்லி சொன்னாங்க, நீயே கவிதை எழுதக்கூடாதுன்ட்டு. ஏன்னா நான் அப்பப்போ வந்து கவிதை பேசுகிறேன்னா பொயட்டிக்கா. நம்ம ஊரில் இதெல்லாம் இல்லீகல், ஆனால் இங்கெல்லாம் அப்படியே நம்ம ஊரில் தேங்காய் மாங்காய் மரம் மாதிரி ஃபுல்லாக இருக்குது. எங்கே இருந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் தெரியுது உங்களுக்கு? நாங்கள் அங்கேருந்து வந்திருக்கோம். கீழே எங்கள் பில்டிங் அங்கே தெரியுதா, பச்சை கலரில் ஒன்று தெரியுதா, அதுதான் எங்கள் பில்டிங். அங்கேருந்து நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அப்போ நாங்கள் எப்படிப்பட்ட ஆளுங்க யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நேரம் நடந்திருக்கோம் இப்போது? கிட்டத்தட்ட
அவன் சொல்கிறேன் மேக்ஸிமம் 2 கிலோமீட்டர் தான் நடந்திருக்குன்ட்டு. ஹனிமூன் இருக்கிறவங்க நடக்கட்டும். என்னடா உலகத்தில் எவன் எப்படிலாம் ஹனிமூன் போகிறது பார்த்துருக்கேன், இப்படி போகிறத பார்க்கல தம்பி. உளுந்து இருந்திருப்பேன். கோ கோ ஏமா ராம் லெப்பேடா இங்க தனியா உட்கார வேண்டாமா? லெப்பேடு இருக்காமா? என்ன மாதிரி இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கோம். லெப்பேடு இருக்குன்னு அசால்ட்டா சொல்லிட்டு போறாங்க. உட்காரக்கூடாதா? லெப்பேடு இருக்குன்றாங்க, நடந்து மேலே ஏறி போறாங்க. சத்தியமா புரியல. இருந்தா ஊருக்கு இல்லனா சாமிக்கு. டேய் பிளாக்கி, டேய் இரு, நம்ம 2 பேரும் ஒண்ணா போலாம். என்ன வந்து ஏதாச்சும் லெப்பேட் அட்டாக் பண்ண நீ தான் ஹெல்ப் பண்ணணும், சரியா? நீதான் என் பாடி கார்டு. நீ பின்னாடி வா, கூட வாடா. கீழே அங்க இருந்தானே ஏறி வந்த, ஒன்னும் பெரிய தூரம் கிடையாதுல்ல. ஓகே, இல்லைனாலும் இங்க நிக்கவும் முடியாது, இப்படி வந்துருன்றாங்க. இது சாப்பிட்டா நம்மளுக்கு வயசு 2 கம்மியாகுமா? அதனால நம்ம வந்து ஒரு 10 சாப்பிடலாம். 20 வயசு கம்மியாயிடும் போல. 2 வயசு கம்மியாயிடுச்சு. நான் ஒரு 20 வயசு கம்மி பண்ணிட்டு வரேன், நீங்க எல்லாம் போங்க. ஓகே, எத்தனை வயசு இப்போ கம்மியாச்சு? 20 வயசு கம்மியாச்சு. இப்போ எனக்கு 10 வயசு ஆச்சு. உண்மையில அந்த ஃப்ரூட் சாப்பிட்டா 2 வயசு கம்மியாயிடுமா? 1 சாப்பிட்டா 2 வயசு கம்மியாயிடுமா? நம்ம இப்போ இவ்வளோ சாப்பிட்டோம், 10 சாப்பிட்டோம், 20 வயசு கம்மியாகலன்னா திரும்பி நான் இதே இடத்துக்கு வந்து அவனை நான் இடிப்பேன். பிளாக்கி, வழியல்ல ஈ வழி விடுவா, அவன் வேற வழி போயிடுறா. கேலரி ஆகும் தாங்க, நான் இருந்தா போதும். அம்மா அப்படின்னா போது. எட்ஜு தாங்க, எட்ஜு ஸ்ட்ரைட்டா லேண்ட் ஆயிடலாம். கேள டெப்த் தெரியுதா? எது விஷ செடி எது விஷ செடி இல்லைன்னாலாம் ஒன்றும் தெரியல. கண்டதெல்லாம் எடுத்து தின்னுட்டேன், கண்டதெல்லாம் எடுத்து தொட்டு பார்த்துட்டேன். விஷமா கடவுள், கம் மாதிரி இருக்குது. கம் கை ஒட்டிடும். ஒரு விஷயம் சொன்னா நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. கேர்ள்ஸ் வீட்டிலே இருக்காங்க, வாங்க வெளியே வாங்க. இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு சுத்தி பாக்குறதுக்காக. இதெல்லாம் பார்க்காம நம்ம மேல போகக்கூடாது. மேல இருந்து வியூ நல்லா இருக்காது. இந்த மேல இல்லதோ அந்த மேல, அங்கிருந்து வியூ நல்லா இருக்காது. கீழே இருக்கும்போது இதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு போறதுதான் நல்லா இருக்கும். அவன் பாரு, எடா பாவி, எப்பா எங்க இருந்தாலும் எந்திரிச்சு வரேன்டா. நான் வந்து புலின்னு நினைச்சேன். தனியா போறது நல்லா ஐடியா இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். மலை இல்ல, மலையை பத்தி நம்மளுக்கு பெருசா தெரியாது, அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறதுதான் நல்லது. ஏய், நீ என் பின்னாடி வா. பாரு, என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு காட்டுக்குள்ள போயிட்ட. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு என்ன பின்னாடி விட்ட நான் கண்டிப்பா தொலைஞ்சு போயிடுவேன்ட்டு. அதனால என்ன பாத்துக்கிறதுக்காக வரா. ஒரு அடி கூட வைக்க முடியலடா என்னால. எப்படா நீ இந்த மலை டெய்லி இவ்வளோ மட்டி ஏறி இறங்குற? பாவம் சச்சிக்கு ஊட்டி போய் அவன் நான் நிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவனும் நின்றுட்டு இருக்க பாரு. இந்த வியூக்காக தான் நம்ம வந்து கஷ்டப்பட்டு மலை ஏறி வந்தோம். ஓ மை காட், வாவ்! அப்படியே கீழே வந்து என்ன இருக்குது பாருங்க. அந்த படத்துல விழுந்துருவாங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து அப்படியே விழுந்துருவாங்கல்ல, அது எங்களுக்கு மலையாளத்துல வந்து அரவிந்தா அப்படியே பின்னாடி போகும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் படத்துல வந்து அப்படி கீழே பின்னாடி விழுற மாதிரி விழுந்தா. ஒரு மலை ஃபுல்லா ஏறியாச்சு, பட் அவங்களுக்கு பத்தல. இன்னொரு அது கூட பெரிய மலை ஏறலாம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்க. இவனுங்க இறங்க போறேன்னு சொல்லிட்டு என்ன வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா நடக்க வச்சுட்டாங்க. ஏறி போயிட்டாங்க. அவங்க வழி போக 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 பாத்தீங்களா, அம்மா இவன் ஒருத்தன் பின்னாடி வந்து அப்பா வந்து புலி மாதிரி வந்து பயன்படுத்துறது. முடி அழிச்சு விட்டுறேன், இல்லைன்னா கொஞ்சம் அழகு கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். இல்லைன்னா நான் ஒன்றும் பெரிய அழகுராணி இல்லைன்னு எனக்கு தெரியும். அம்மா ஐயோ, இவனுங்க இது லைட்டை மாற்றி மிதிச்சா கூட கீழேதான் தெரியுதா. இவங்க 2 பேரும் என்ன திட்டுறாங்க பின்னாடி வந்துட்டு. நானும் வேற நடக்கவும் மாட்டேங்கிறேன். ஒருத்தி ஸ்லோ மோஷன்லும் போயிட்டு இருக்கேன்னு இவங்க 2 பேரும் ஃபீல் பண்றாங்க போல. இருடா, உங்களை மாதிரி ஆடா எனக்கு 2 கால் தான் இருக்கு, உங்களுக்கு 4 கால் இருக்குல்ல, ஈஸியா இருக்கும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு. என்ன சொல்றேன்?
எனக்கு தெரிஞ்சு அந்த கீழே இருந்து பார்த்த மலை மொத்தமாகவே நம்ம ஏறியாச்சு. இனி ஒன்றுமே இல்லை ஏறுறதுக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த மலைக்கு பின்னாடி இருக்கிற மலை ஏறுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க போல இவங்க. ஹனிமூன் தானே, மலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுல சாலிடாக 2 hours வந்து ஏறி இருக்கேன். വൃത്തിയോട്ടവനെ കുഞ്ഞുകാലെന്ന് പറഞ്ഞപ്പോഴത്തേക്ക് എന്നെ പിടിച്ച് കടിച്ചവൻ. അവൻ അങ്ങനെയാണോ കടിക്കണ? കടിച്ചിട്ട് ശുണ്ടിരി വാവ് ശുണ്ടിരി 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 ശുണ്ടിരി. பாய் பாய் பேபி. இப்போ இந்த ஏறின மலை எல்லாமே நாங்கள் இறங்க போகிறோம். இது என்ன தமாஷ்னா, வெயில்னா அப்படி ஒரு வெயில். உங்களுக்கு அங்கே ஒரு பாறை தெரியுதா? அங்கே தான் நம்ம இப்போ இறங்கி வந்த இடம். இப்போ இறங்கிட்டு இருக்க. எனக்கு ஏறுறது மட்டும்தான் கஷ்டமாக இருந்தது, இறங்குறது எனக்கு பிரச்சனை இல்லை. 1 kilometer தான் 1 kilometer தான் சொல்லி என்னை வந்து கிட்டத்தட்ட நிறைய கிலோமீட்டர் நடக்க வச்சுட்டாங்க. அப்போ மொத்தமாகவே நம்ம ட்ரக் ஏறி முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 3 hours மேலே ஏறி போயிட்டோம். இன்னும் இறங்கணும். 3 hours ஏறுறதுக்கு மட்டும் எடுத்தேன்றதுனால இறங்க 3 hours ஆகும். அப்போ மொத்தமாக 6 hours ட்ரெக்கிங். 3 hours எடுத்தாச்சு. இனி கீழே போகிற அந்த 3 hours எடுக்க முடியுமான்னு தெரியல. அதனால இப்போவே நான் சைன் ஆஃப் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ட்ரெக் பண்ணது காலை வச்சுன்னா கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால நான் இப்போவே பை சொல்லிடுறேன் மக்களே.